ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ், விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது 100% உண்மை. ஏன்னா இப்ப நீங்க சமீப காலமாவே பார்த்திருப்பீங்க, தாவேக்கால இருந்து ஒரு 100 பேர் இத்தனை பேர் விலகி திமுக போய் சேர்ந்துட்டாங்க, இப்படி பேர் இந்த அட்டையை கீச்சு போட்டாங்க, உறுப்பினர் அட்டை கீச்சுட்டாங்க போய் சேர்ந்தாங்க சொல்லிட்டு எல்லா நியூஸும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு ஒரு டவுட், டிஎம்கே மட்டும் தான் ஒரு கட்சி இருக்காங்க. ஏன்னா இப்போ பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எதுக்கு கரெக்டா டிவிகேல இருந்து விலகி டிஎம்கேல சேரணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது கரெக்டா இவங்க பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள்ல இப்ப 2 நாள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கும்பல் கிளம்பி போய் டிஎம்கேல சேர்ந்திருப்பாங்க. அந்த கும்பல் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க. தெரியுதா இப்போ டிஎம்கே எவ்வளவு ஒரு கேவலமான கட்சின்ட்டு? இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஆக்சுவலா நம்ம தப்பே யாருமே சொல்லல. இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க பாருங்களேன். அதாவது டிவிக்கு இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்க, அங்க ஒரு சரியான அமைப்பு இல்ல, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே டிஎம்கே வந்துட்டாங்க, நாங்க தான் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பின்பத்தை கிரியேட் பண்றாங்க. இதனால மட்டும்தான் இவங்க 2 பேருக்கு, அதாவது விஜய் சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்கு போட்டின்றது 100% உண்மையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க பாக்குற இப்ப ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே டிவிகேல இருந்து விலகி டிவிகேல இருந்து இப்படிதான் இவங்க அந்த நெரேட்டிவ் செட் பண்ணினே இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, 2026ல பயங்கரமான வித்தியாசத்துல விஜய் அவர்கள் ஜெயிக்க போறாரு.